சரி தூங்குவோம், நம்ம காலையிலே தோட்டத்துக்கு போகணும். என்னங்க என்னங்க தூங்காங்க என்ன அதுக்குள்ளே தூங்குறீங்க? சாப்பிட்டாச்சுல, வேற என்ன செய்யணும்? தூங்க தானே செய்யணும். ஏங்க பக்கத்து வீட்டுக்காரி போன இருக்கலாம் போன அதை வச்சுக்கிட்டு அவ எல்லாம் ஆட்டம் ஆடுதா. அங்க பேசலாம் இங்க பேசுறாங்க, பாம்பு கட்ட விளாட்லாங்க, கட்ட விளாட்லாங்க, படம் பார்க்கறாங்க, என்னெல்லாமோ செய்யலாம்னு சொல்லுதா. நம்மளும் ஒரு போனன்னு வாங்குவாங்க, போன வாங்குவோமா? எப்படில நமக்கு போன வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்ல. அதில் பச்சை பட்டு இருக்கா, கருப்பு பட்டு இருக்கா, சிவப்பு பட்டு இருக்கான். போன வந்தால் சரியாக அமுக்கணுமா, தப்பாக அமுக்கணும் ரூபா போயிடுமா. பருப்படை பழக்க உப்புட பறக்க கடுகலை பறக்க துட்டுப்புறம் போயிடும். நம்மளே 5க்கு 10க்கு அல்லாடுதோம். கஞ்சிக்கே வழியில நமக்கு போனதுக்கு போன வேண்டாம் ஒன்று வேண்டாம், சும்மா கிடங்க. உப்பட பிறகு கடையில பருப்பட பிறகு அரிசி சாக்கில் இருக்கிறவ அவனுக்கு எப்படி தெரியும்? நான் தப்பா விளையாடி பூட்டிச்சுட்டேன், சாக்கா நல்லா கெட்டிச்சுட்டேன். அம்மிட்டில் இருக்க பணம் எப்படி அடுத்தாலும் தெரியாது, நான் பூட்டிச்சுக்கிட்டேன். நம்ம ஒரு போன வாங்குவோம். எப்படி பட்டனை கிட்டன மாற்றி அமுக்கணும், போனுக்காரன் வீட்டுக்கு வந்துடுவான். பிறகு ரூபா கொடுத்தாதான் போவாம்மா. இப்போ நானே வாக்கியா வரப்புக்கு வெட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன். அந்த ரூபாய் வாங்கிட்டு நீ இல்லா நேரம் வந்து ரூபா தாதான்னு வந்து செஞ்சா நான் என்ன செய்யிட்டு ரூபா கொடுத்தாதான் போவாம்மா. போமாண்டா பிறகு அக்கம் பக்கத்துல நம்மளை பார்த்து சிரிச்சு விட வச்சிருச்சு. நமக்கு போன வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா கடை நீ. அது எப்படி பட்டனை மாற்றி அமுக்கிற வருவா? நம்மள ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அவள் வந்தால் அவனை மாற்ற கொண்டு மறைக்கப்பட மாதிரி. நம்ம ரூபா கொடுத்து வாங்கிட்டு எதுக்கு போனுக்காரன் சண்டை பண்ணணும்? நமக்கு என்ன தலையிலத்தா? பக்கத்து வீட்டுக்காரி போனாச்சு ஆட்டினா ஆட்டிட்டு போறா. அவளுக்கு அவள் புருஷன் வாங்கி கொடுத்துருக்கான், அவள் ஆட்டுதான். நமக்கு டெய்லி கஞ்சிக்கே வழி இல்லை. ஒன்றா தோட்டத்தடையில் போட்டு கொண்டாதான் சரி போடணும். வீட்டில் வச்சுட்டு போகிறோம்ல, நீ இதுக்கு பேச இதுக்கு மேலேயும் பேச. ஒழுங்கா படுத்துங்க, நாளைக்கு காலையில் தோட்டத்துக்கு போனோம். அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக ஃபோன் வாங்கியே ஆகணும். பக்கத்து வீட்டுக்காரி ஃபோனை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆட்டுத? நீ ஃபோனை இருந்தானே கஞ்சி ஆகியோம்னு ஒன்று ஆகிவிட. நீ என்ன ஃபோனை இருந்தானே அன்னைக்கான கஞ்சி ஆகித்தரேன். அதை பட்னியாக கிடங்க எனக்கான. எவ்வளோ ஃபோன் வாங்கணும் ஃபோன் வாங்கினீங்க. அந்த ஃபோனில் உனக்கு என்ன தெரியும்? பள்ளிக்கூடம் போச்சுன்னா பணம் மூட்டில் படுத்து உறங்கினேன். நானும் பள்ளிக்கூடம் பக்கமே போகல, பல்லெடுத்து வாசலுக்கும் போகல. எனக்கும் ஒன்றும் தெரியாது, உனக்கும் ஒன்றும் தெரியாது. ஃபோனை வாங்கி என்ன செய்ய போகிற? அந்த ஃபோனில் உனக்கு என்ன தெரியும், என்ன செய்ய சொல்லு, நானும் ஃபோன் வாங்கி தரேன். அதெல்லாம் பழகிடலாம். ஃபோனை வாங்கிட்டாங்க பஸ். அதை பக்கத்து வீட்டுக்காரி இருக்காது, அவட்ட கேட்டு நான் பழகிடுவேன். பாம்பு விளாடலாம், கட்டை விளாடலாம், பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அந்த ஃபோனில். பிறக்கும் போது எல்லாரும் பழகிட்டா வராங்க. நீ வாங்கிட்டாங்க, நான் வாங்கி ஃபோன் வாங்கிட்டாங்க, நான் பழகிக்கிட்டேன் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டு. பக்கத்து வீட்டுக்காரி போனாங்கன்னா போனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும். தெருவில் வச்சு ஆட்டிக்கிட்டா இருந்தா இவன் அந்த போனை எப்படி பார்த்தாலும் தெரில. அதை பார்த்துட்டு இவன் போன வாங்கிதான் ஞாபகம் போட்டு வாங்குறேன். அந்த போனை எங்கே போய் வாங்கணுமோ தெரில, எங்கே கிடைக்குமோ தெரில. அது அந்த தெரு மனையில் இருக்க அண்ணாச்சி வேலை விட்டாங்க, அந்த அண்ணாச்சி சொல்லுவார் எங்கே வாங்கணும்னு. சரி சரி, காலையில் அண்ணாச்சி கடையில் போய் கேட்டுக்கிட்டு இப்படி கண்ணை மூடி தூங்கு. சரி நான் தூங்குறேன். எப்போ விடிஞ்சிட்டு இந்த ஆளை எழுப்பினா இந்த ஆளை எந்திக்கும். போய் போன் வேண்டாம் சொல்லணும். போன் வேண்டாம் தான் கஞ்சி வைக்கணும். போனை வேண்டாந்து படம் பார்த்தாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். காலையில் எழுந்து வேலை பார்க்காம முணங்கிட்டு இருக்கா பாரு என்னத்தையா. முணங்கிட்டு இருக்கேண்ணா. பொழுது விடிஞ்சிட்டு எந்திங்க. போய் போன வேண்டாங்க. போன வேண்டாம்னா ஒரு வேண்டிய மாட்டேன், கஞ்சி காய்க்க மாட்டேன். சரி போறேன். எங்க போன? அண்ணாச்சி கடையில போய் கேட்கணும். கேட்டு போன வேண்டாம், நீ கஞ்சி காய். அண்ணாச்சி அண்ணாச்சி. என்ன கோபால காலையில அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கத்திட்டு கிடக்க? கண்ணு தெரியலையா? அங்கதான் நிக்க. என்ன வேணும் சொல்லு. அண்ணாச்சி பக்கத்து வீட்டுக்காரி போனதுக்கான ஏன் பண்ணாட்டி அந்த போனை பார்த்துட்டு எனக்கு ஒரு போனாங்க என்ன கரைச்சப்படுத்திட்டு ராத்திரி பூரா. அந்த போனில் தாயை கட்ட விளாடலாமா, பாம்பு கட்ட விளாடலாமா, படம் பார்க்கலாமா, பாட்டு பார்க்கலாமா, எல்லாம் பார்க்கலாமா. அந்த போனை எங்கே கிடைக்கும் அண்ணாச்சி? போனா அது யாரு கேட்ட சின்னதாயா? அது டவுன்ல எல்லாம் கிடைக்கும். அண்ணாச்சி போன் வாங்குற கடையில் ரூபா கொடுக்கணுமா, இல்லைன்னா வார தேங்காய் கொடுத்து கழிச்சிக்கலாமா ரூபாயை? ஏன்னா கோபால அண்ணாச்சி கடையில தேங்காய் கொடுத்து கழிச்சிக்கலாம்ல. அங்க பெரிய டவுன் கடையில போய் ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். தேங்காய் கொடுத்து கழிக்க முடியல. ரூபாய் தான் கொடுக்கணும். ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். சரி அண்ணாச்சி, நான் டவுனுக்கு போகிறேன். என்ன கோபால கட்ட போய் தூக்கிட்டு எங்க போற? பெரியாரே, அது நான் டவுனுக்கு போகிறேன். டவுனுக்கு என்ன ஜோலியா போற? அந்த கதையும் கேட்குற. பக்கத்து வீட்டுக்காரி போனேன்ட்டானே என் பொண்டாட்டி ராத்திரி பூரா தூங்கணும். போனேன் என்னை கரைச்சப்படுத்துதான். யார் சின்னதாயா? அவளுக்கும் ஆசை இருக்குன்னா சரி ஒரு நல்ல பணம் வாங்கி கொடு. கோபால பஸ் வந்துட்டு வா. பஸ் ஏற நானும் டவுனுக்கு தான் போறேன். பெரியவரை நின்னுங்க, பஸ் நிக்கட்டும். கோபால நல்ல வேலை சீட்டு கட்டிச்சு. பஸ்ல கூட்டம் குறையதா இருக்கு. சரி அண்ணாச்சி, டவுன் வந்தது எழுப்புங்க. எனக்கு ஒரே தூக்கமாக என் பொண்டாட்டி ராத்திரி பூரா என்ன தூங்க விடலை. கோபால டிக்கெட் எடுத்து தூங்க. டிக்கெட் நான் எடுப்பேன். பயப்படாத பெரியவரை, என்ன டிக்கெட் எடுத்துகிட்டே தூங்குங்க. நீங்கள் டவுன் வந்தால் எழுப்பி மட்டும் விடுங்க என்ன. கோபால டவுன் வரும்போது எந்தி. தூங்கவே இல்லை, அதுக்கு முன்னே வந்துட்டா. சரி
சரி கோபால நீ போனாப்பா நான் சந்தைக்கு போறேன். சரி சரி, இன்னைக்கு எவ்வளோ ரூபாய் செலவாக போகுது தெரில. அந்த பாவி மட்டும் போனாங்க. சரியா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கேன். கடைக்காரே ஃபோன் ஒன்று வாங்கணும். ஃபோனுங்க கிடைக்குமா? எங்கள் ஊர் அண்ணாச்சி கடையில் கேட்டேன், டவுனில் போய் வாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல உங்கள் கடைக்கு தான் வந்திருக்கேன். ஃபோன் கிடைக்குமா அங்கே? போனா எந்த மாதிரியான போனு? கடைக்காரே, இந்த பாட்டு கேட்குது, இந்த கட்டம் விளாடுது, அந்த மாதிரி ஃபோன் இருக்காயா? அந்த போனா அந்த நிறைய போன் இருக்கு, இல்ல என்ன கலர் வேணுமோ பார்த்து எடுத்துக்காங்க. இது இந்த ஃபோன்லாம் என்ன விலை? நீங்க முதல்ல ஒரு கலர் பாருங்க, அப்புறம் அந்த போனுக்கு விலையை நான் சொல்லுவேன். ஐயா, எந்த பட்டனா அமுக்குனாலும் ரூபா போகாத போனை பார்த்து சொல்லுங்க ஐயா. இது நீங்க எந்த பட்டனும் அமுக்கினாலும் ரூபா போவாதையா, பயப்படாதீங்க. சரியா, அந்த ஊதா கலர் போனை கொடுங்க. அது என்ன விலை? அந்த ஊதா கலர் கொஞ்சம் விலை கூட, அது கொஞ்சம் 1500 ரூபா வரும். அவ்வளோ ரூபாய்க்குள்ள போன் வேண்டாயா, ஒரு 500 ரூபாய்க்குள்ள பாருங்க, ஒரு நல்ல போனா பாருங்க. ஐயா இந்த போனை பாருங்க, இந்த போன் விலை 300 ரூபா தான். கடைக்காரே, கொஞ்சம் விலையை குறைச்சி போடுங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சரி ஒரு 250 ரூபா கொடுங்க. சரி. கிராமத்துல உள்ளவன் போல போனை பத்தி ஒன்றும் தெரியாது போல. 50 ரூபா போனை 250 ரூபாய்க்கு வித்தாச்சு. இப்படியே ஒரு 4 கஸ்டமர் வந்தா நல்ல வியாபாரம் போகும். நல்ல கல்லாவும் களை கட்டும். இன்னைக்கு காலையில யார் முதல்ல முடிச்சுன்னு தெரியல. நல்ல வியாபாரம், நல்ல போகுது வியாபாரம். எப்படியே நம்ம கொஞ்சம் விவரமான ஆளுக்கு ஃபோனை குறைய ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, ஃபோனை கொண்டு சின்னதாகிட்ட கொண்டு கொடுப்போம், அப்படின்னா தான் சும்மா இருப்பேன். இவன் கொஞ்சம் தள்ளி உட்காருமா, ஓரமாக நான் அந்த சீட்டில் உட்காந்துக்கிறேன். என் புருஷன் டவுனுக்கு போய் போனாங்க போயிருக்காரு. என் புருஷனை போன வாங்கிட்டு வருவாரு. ராத்திரி பூரா தூங்க விடாம மனுஷனை கரைச்ச பண்ணிருக்கோம்ல. போன வாங்கிட்டாருன்னா கஞ்சி காய்க்க முடிஞ்சது இருக்கேன். அதான் மனுஷன் காலையில எழுந்து போயிட்டாரு.